அல்லேலூயா. உங்க வேதத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை பியூட்டிஃபுல்லி இட் இஸ் ரிட்டன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 2 and verse 10. ஏனென்றால் தமக்காகவும் தமையெல்லாம் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. Hallelujah. God, for whom and through whom everything was made, chose to bring many children into glory, and it was only right that he should make Jesus, through his sufferings, a perfect leader, fit to bring them into their salvation. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாய் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரையும் பாடுகள் மத்தியில Jesus, our Lord, went through the sufferings on this earth. எதற்காக? அவருடைய உபத்திரவத்தின் மத்தியில கொண்டு போனாராம், தம்முடைய அநேக பிள்ளைகளை அவருடைய ரட்சிப்புக்குள்ள, அந்த மகிமைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும்படிக்காக தேவன் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். So Jesus went through the sufferings, Jesus went through the hardships, Jesus went through the pain, Jesus went through agony, Jesus went through rejection, Jesus went through. If Jesus went through, you and I have to go through. நீங்களும் நானும் அந்த பாடுகள் மத்தியிலாய் நாம் கடந்து போகும் பொழுதுதான் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக பிறந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு இருந்தாரானால், ஹல்லேலூயா, நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர தேவன் தீர்மானித்திருந்தாரானால், இன்னைக்கு நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற இந்த உபத்திரம் கொஞ்ச காலம். ஏன்னா தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை நாம் கண்களால் நாம் பார்க்க முடியாது. பட் we know தேவன் பெரிதான காரியத்தை வைத்திருக்கிறார் என்று. நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் உறுதிப்படுத்துவார், ஆதலால் இக்காலத்திருக்கிற பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். The moments, the sufferings that you're going through in your life, there is a great glory awaiting. ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள் இந்த பலவீனம், இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே இந்த பாடுகள் மத்தியில நான் கடந்து போக வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து அங்கலாய்த்து கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக கற்றுப்பட்டு இருக்கிறது. நீ அந்த மகிமைக்கு ஒப்பாயிருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது you will be awestruck. உங்களால் கிரகித்து கொள்ள முடியாத மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலம் உங்களோடு கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த உபத்திரவ பாதையில உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அழகாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கற்றுக் கொடுக்கிறதுங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, hallelujah, the Bible records, hallelujah, blessed be your holy name, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாக பாதையில் நீதி உள்ள பாவத்தை ஒருபோதும் பதர்த்தார். Jesus went through. Christ suffered for our sins once and for all time, but he never sinned. அவர் நமக்காக பாடுகள் அனுபவித்தார். ஆனால் ஒரு நாளும் அவர் பாவம் செய்யாமல் இருந்தபடினால தேவன் மகிமையை வைத்திருந்தார் அவருக்காக. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நம்மை உபத்திரவத்தின் மத்தியில கடந்து கொண்டு போய் கொண்டிருப்பார். ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான என்ன காரியம் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்முடைய கண்களை நாம் பதித்து வைத்து விசுவாசத்தை துவக்கினவரும் மீட்பருமாய் இருக்கிற அவர் மேல் மாத்திரம் நம் கண்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார்.
எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்க 1-2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுப்பார். ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நாம் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். ஹalleluya. நமக்கு தேவன் ஒரு விசுவாச ஓட்டத்தை வைத்திருக்கிறாருங்க. God has kept us a race of faith. இந்த விசுவாச ஓட்டத்தில நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ள முடியாது. நமக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய பலவீனத்தின் மத்தியில யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஹalleluya. நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையின் போய்கொண்டிருக்கிற எல்லா பாதையிலும் நமக்கு இருக்கிற ஒரே உதவி செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒருவர் தான் உங்களுடைய அங்கலாய்ப்பை தெரிந்து கொள்ள முடியும். அவர் ஒருவர் தான் உங்க கண்ணீரை துடைக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரம் தான் உங்க வியாதியை சுகமாக்க முடியும். அவர் ஒருவர் தாங்க. There is nobody on the earth. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை போல அவரை போல உங்களை புரிந்து கொள்ள ஒருவரும் கிடையாது. அதனால்தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பைபிள் வெரி கிளியர்லி ரைட்ஸ், ஏனென்றால் தமக்காகவும் தம்மெல்லையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாக உபத்திரவத்தினால் பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. God planned Jesus to go through those sufferings. அன்னைக்கு கெத்செமனே தோட்டத்துல Jesus went through, he began that life of suffering. அன்னைக்கு அவர் ஜெபிக்க மாத்திரத்துல பிதாவே இந்த பாத்திரத்தை விலக்க கூடுமானால் விலக்குங்க, ஆனா என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன மாத்திரத்துல he prayed 3 times. ஒவ்வொரு முறையும் God did not remove the cup of suffering of Jesus. எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுப்பாரு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது the Bible records, ஒரே பேரான குமாரனை ஏகபுத்திரனை எனக்காக மோரியா நான் காண்பிக்கிற மலையில வந்து நீ அவனை பலி செலுத்துப்பா என்று. அன்னைக்கு ஆப்ரஹாம் had an alternative. ஒரு தேவன் இன்னொரு பக்கமாக he brings a ram and he makes a sacrifice. Gethsemane தோட்டத்துல there was no other alternative. It was Lord Jesus who was becoming a sacrifice. நமக்காக கர்த்தராகிய இயேசு அந்த பாடுகள் மத்தியில அவர் கடந்து போய் மகிமையில இப்போ வீற்றிருக்கிறார். அப்போ இக்காலத்தில் இருக்கிற உங்க பாடுகள் மகிமைக்கு நேராய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமையில தேவன் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல உங்களுடைய மனதிலேயோ உங்களுடைய இருதயத்திலேயோ உங்களுடைய ஆத்மாவிலேயோ ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா just remember, you're going through this suffering. It's not because God does not love you. தேவன் உங்கள் மேல அன்பு கூறுவரா இல்லை என்று நினைச்சு கொள்ளாதீங்க. உங்களை மகிமைக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று தான் தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். God wants you to go through this so that you will grow. You will learn more about to be how God is. உங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த மகிமையை காண்பிக்கும்படிக்காக தான் தேவன் உங்களை இந்த பாடுகள் மத்தியில கடந்து செல்ல போய் கொண்டிருக்கிறார். இதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா the Bible beautifully tells, instead be very glad for all these trials makes you partners with Christ in his suffering, so that you will have a wonderful joy of seeing his glory when it's revealed to all over the world. உலகத்துல மற்றவர்கள் நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க யோசிக்கலாம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லும், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளை நீங்கள் பங்காறுகள் என்று சந்தோஷப்படுங்கள்.
யூ பீங் எ கிறிஸ்டியன், கிறிஸ்துவர்களாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க பாடுகள் மத்தியில கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை உள்ள வாழ்க்கையை பங்காளிகள் ஆக வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை இந்த பாத்திரமாய் வணைந்து கொண்டிருக்கிறார். God wants you to be molded. God wants you to go through this path. It's only because He wants you to be like Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உங்களை உருவாக்கப்பட வேண்டும். நீங்க உருவாக்கும் பொழுதுதான் ஹல்லேலூயா தேவன் விரும்புகிற பாத்திரமாய் இருக்க முடியும். இன்னைக்கு இந்த பாடு எனக்கு வேணாம், இந்த உபத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த பாதை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஒரு நாளும் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற இந்த பாத்திரமாய் தேவன் வணைய வேண்டும் என்றால் you have to go through this. ஹல்லேலூயா. நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையில you are not alone. I want to encourage you tonight. இந்த இரவு நேரத்துல கூட உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார். நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையில நீங்க தனிமையாய் கடந்து போகவில்லை, உங்களோடு கூட கர்த்தர் நடந்து கொண்டு வந்திருக்கிறார். He is telling you, don't give up. Cheer up my daughter. இந்த பாதையில நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற தனியாய் கடந்து போகல, உன்னோடு கூட நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பாதையிலையும் உன்னை நான் கடந்து சேர்ந்து உன்னோடு கூட அந்த மகிமைக்குள்ள கொண்டு வருகிற வரைக்கும் God is a never changing God. உங்களை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்திருப்பாரானால் கடைசி வரைக்கும் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாருங்க. God is a never unchanging God. கர்த்தராகிய இயேசுவுக்கு நடந்ததுதான். நீங்க அப்போஸ்தலர்கள் எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும், when you read the Acts of the Apostle, you can see in the lives of apostles, அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பார்க்கலாம். அவங்க பாடுகள் மத்தியில தான் கடந்து போனாங்க. அவங்க சொல்லி இருக்கிற உபதேசம் எல்லாமே பரலோகத்து ராஜ்யத்துக்கு கடந்து போக வேண்டும் என்றால் நாம் பாடுகள் மத்தியில தான் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மறுபடியுமாய் கற்றுக் கொடுக்கிறது. So we go through the suffering is to bring glory. We will see the glory of God. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை நீங்க பார்க்க முடியும். அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை நாம் படித்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? When you go through the path of your sufferings in your life, always remember the author and the finisher of your faith, the one who went through the sufferings. He has seen the glorious life. அவர் மகிமையின் மேல் மகிமையில் அமர்ந்து கொண்டு அவர் வீற்றிருக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை நடத்தவும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். So God is a God of who loves you so much. He is not only a loving father, he always knows what is the best path in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிற அந்த பாத்திரங்கள் உபத்திரவத்தின் மத்தியில கடந்து போகும் பொழுது மகிமையின் மேல் மகிமையாய் வைத்திருக்கிற முடியும். அன்னைக்கு ஸ்தேவானுக்கு நடந்தது. நீங்க அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, the Bible very clearly records nobody could preach like Stephen. 6ஆம் அதிகாரம் தொடங்கி 7ஆம் அதிகாரத்தை தொடங்கின மாத்திரத்துல 8ஆம் அதிகாரம் முடிக்கிற மாத்திரத்துல Stephen was being killed, was martyred for Jesus. எதுக்காகங்க? He believed. அந்த பாடுகள் மத்தியில மகிமை அவனுக்காக வைக்கப்பட்டது. He saw the glory of God. நீங்க Acts of the Apostles chapter 7 verse 55, he says, but Stephen, full of the Holy Spirit, gazed steadily into heaven and saw the glory of God. He saw Jesus standing in the place of honor at the right hand of God. Hallelujah. அப்போ ஸ்தேவானுக்குள்ள அவன் கல்லறைய
படுவதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை பார்க்கும்படிக்காக அவன் பாடுகள் மத்தியிலாய் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல அவனை கல்லறிந்து அவனை சாவடிக்க போகிறாள். எதற்காக தெரியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்கும்படிக்காக. He stood for Jesus and he was martyred by the stone. He was stoned to death. But God showed him, Stephen, I'm standing for you. பைபிள் முழுக்க நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது there's only one reference இந்த இடத்துல மாத்திரம்தான். கர்த்தராகிய இயேசு stands on a standing ovation to welcome Stephen. உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் போய் முடிக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை கடைசி வரைக்கும் அந்த பாடுகள் மத்தியில நாம் முடித்து நாம் தைரியமாய் கடந்து போகும் பொழுது he will say, உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே, ஹல்லேலூயா, நீங்க கொஞ்சத்தின் உண்மையா இந்த விசுவாசத்துல நீங்க பலப்படுத்தி நீங்க கடைசி வரைக்கும் நீங்க உண்மையுள்ளவராயிருந்தபடினால he will stand and he will give a grand entry. இந்த காலத்தில் இருக்கிற பாடுகள் உங்களுக்கு மகிமைக்குள்ள கொண்டு வரும். உங்க மகிமையின் மேல் தேவன் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். If Lord Jesus கடைசி வரைக்கும் சிலுவையில இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் he went through, அவர்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டாங்க, முள்முடி கிரீடம் வைக்கப்பட்டிருது, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை நிந்தித்தாங்க, அவரை தூஷித்தாங்க, அவருக்கு பொய் குற்றச்சாட்டு உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அகோரமான ஒரு காட்சி. ஒருவரும் இதுதான் ஆண்டவராகிய இயேசுவா என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய சரீரம் சொக்குநூறாய் இருந்தபடினாலும் கூட தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையை அவர் பார்த்தார். அவர் மூலியமாக 1000 இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட முடியும் என்று அந்த பாடின் வழியில கடந்து போனார். So if you are going through, God is willing to teach you, to take you to glory. Don't forget, மறந்துடாதீங்க, you have a perfect leader who is our Lord Jesus. You can always focus on him who is the author and the finisher of your faith. உங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ நேரத்துல கூட just remember one thing, God loves you so much. உங்களை உபத்திரவத்தின் மத்தியில மகிமை காத்திருக்கிறது மறந்துடாதீங்க. தேவ நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? Lord, we thank you for this blessed word. நீங்க இதோடு கூட பேசி இருக்கிறீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புகிறோம். ஆண்டவரே, உங்க கருத்துல விட்டு கொடுக்கிறோம். இந்த மகிமை உள்ள இந்த பாடுகளின் மத்தியில எங்களுக்கு மகிமை காத்திருக்கிறது என்று நாங்க விசுவாசிக்கிறோம். Thank you. We give you all the glory and honor and praise to you, Lord.